எல்லோருக்கும் வணக்கம். நான் இன்றைக்கி என்ன பேசலான்னு யோசித்தேன் அப்படின்னா, நான் குரு சிவயோகி ஐயாவை வந்து என்னோடய குருநாதராக ஏற்றுக்கிட்டு இருக்கேன். அவர் தான் என்னோடய குரு கடைசி வரைக்கும். அவர் ஒரு ஞானமடைந்த மனிதர், யோகமடைந்த மனிதர். அவர் ஒரு வாழும் சித்தர். அவர் கடவுள் உணர்ந்தவர். கடவுள் உணர்ந்தவர் அப்படின்னா, கடவுள்னு என்னன்னு தெரிஞ்சால் தானே. கடவுள் உணர்ந்தவர்னா அவர் கடவுள் யாருன்னு சொல்லிக் கொடுக்கணும், என்னன்னு சொல்லிக் கொடுக்கணும். அவரால் அடைய முடியும்னா எல்லாராலையும் அடைய முடியும் அப்படின்னு அவருக்கு சொல்லிக் கொடுக்கணும். ஸோ எப்படி நான் குருவாக ஏற்றுக்கிட்டேன். இதுக்கு முன்னாடி நான் நிறைய பேரை ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருந்தேன். ஸோ அவங்களெல்லாம் ஏன் நான் குருன்னு சொல்லலை. நிறைய பேரை ஃபாலோ பண்ணி அவங்க மெடிடேஷன்ஸ் பயிற்சி எல்லாமே பண்ணேன். ஏன் நான் அவங்கள குருன்னு சொல்லலை. அவங்கக்கிட்ட இல்லாத ஒன்றை நான் இவர்கிட்ட என்ன உணர்ந்தேன். ஸோ அதை நான் சொன்னால் அப்போனா நிறைய பேர் எல்லாருமே யாரையோ ஒருத்தரை ஃபாலோ, ஏதோ ஒரு ஆர்கனைசேஷனோடு இருப்பீங்க, ஏதோ ஒரு விஷயம் ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருப்பீங்க. மேபி சில விஷயங்கள் நீங்கள் மிஸ் பண்ணலாம். ஏன்னா நானும் அந்த மாதிரி பாதையெல்லாம் கடந்து தான் வந்திருக்கேன். ஸோ நான் என்ன கேட்க தவறுனேன், எதுலலாம் மிஸ் பண்ணேன் அப்படின்ற விஷயத்தை நான் இதில் பதிவு செய்யலான்னு நினைக்கிறேன். எனக்கு சின்ன வயசுலேருந்தே வந்து கோயிலுக்கு போகிற பழக்கம் உண்டு. எங்கள் வீட்டிலலாம் பெருசாக யாருமே சாமி கும்பிட்ற பழக்கம் கிடையாது. நான் மட்டும் தான் எங்கள் வீட்டில் கோயில் போவேன். சிலை முன்னாடி நின்று எனக்கு ஒரு ஆஞ்சநேயர் இருந்தார். ஒரு 8வது படிக்கும் போதுலேருந்தே நான் தனியாக கோயிலுக்கு போவேன். அங்கே வந்து கோயில் சிலை முன்னாடி என்ன ஒரு பிரச்சனைனாலும், என்ன அன்றைக்கி மனசு கஷ்டமாக இருக்குது, இல்லை சந்தோஷமாக இருக்குது, எதுவாக இருந்தாலும் நான் அவர்கிட்ட போய் பேசுவேன். ஒரு அரை மணி நேரம் நின்றுட்டு அவர்கிட்ட சிரித்து பேசுவேன், இல்லை அழுதுட்டு பேசுவேன். ஒரு 108 தடவை சுற்றிட்டு வருவேன். ஏன்னா அந்த பூசாரி உள்ளே இருக்கவங்க சொல்லுவாங்க, இந்த மாதிரி ஒரு 108 தடவை அவருக்கு சுற்றணும், இந்த சாமியை இத்தனை தடவை சுற்றணும், இப்படிலாம் சொல்லியிருக்காங்க. ஸோ சும்மா சுற்றுவேன். அந்த ராமான்னு சொல்லிட்டு சுற்றுறது, அந்த மாதிரிலாம் பண்ணிகிட்ருப்பேன். அப்போது எனக்கு அது ஒரு மன நிம்மதியாக இருக்கும். ரொம்ப வருஷம் இந்த மாதிரி தான் இருந்தேன்னா. அதுக்கப்புறமா ஒரு குழந்தைங்கள்லாம் பிறந்த பிறகு எனக்கு வந்து தலைவலி இந்த மாதிரி விஷயங்கள்லாம் ரொம்ப அதிகமாக இருந்தது. ரொம்ப யோசனைகள்லாம் நிறைய அதிகமான மாதிரி இருந்தது. எனக்கு வந்து குழந்தெல்லாம் பிறந்த பிறகு அந்த சிசேரியன் செக்ஷன்லாம் பண்ண பிறகு எனக்கு ஏதோ தெரில, உடம்பும் சரி ரொம்ப வீக்கான மாதிரி இருந்தது, மனசும் ரொம்ப வீக்கான மாதிரி ஃபீலிங்லாம் இருந்தது. அதனால் நான் என்ன யோசிச்சேன்னா, எல்லோரும் ரெஃபர் பண்ணுவாங்க இல்லையா, இங்கே நீ போனீங்கன்னா நல்லாயிருக்கும் அங்கே, அந்த மாதிரி நிறையா நடந்தது என் வாழ்க்கையில். ஸோ அவங்க சொன்ன மாதிரி இடங்களுக்கும் போகிறது, மெடிடேஷன்ஸ்லாம் கற்றுக்கிறது, இந்த மாதிரிலாம் நான் பண்ணிக்கிட்டு இருந்தேன். பண்ணும்போது நான் சின்ன வயசுலேருந்தே நிறைய அந்த சாமி படங்கள்லாம் பார்ப்பேன். தமிழில் நிறைய சாமி சரஸ்வதி சபதம், கந்தன் கருணை, திருவிளையாடல், இந்த மாதிரி படங்கள்லாம் ரொம்ப ஆசையாக பார்ப்பேன். நிறைய தடவை பார்த்துருக்கேன். அப்போது அந்த பாட்டெல்லாம் எனக்கு நிறைய தெரியும். அந்த பாட்டெலாம் பாடினா எனக்கு அப்படியே உருகும் அந்த ஒவ்வொரு பாட்டும். ஆனால் மீனிங்லாம் தெரியாது சரியா. ஆனால் அந்த பாட்டெல்லாம் கேட்டாலே எனக்கு ஒரு மாதிரி ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். ஒரு 2010 அந்த டைம்லேருந்து சிவவாக்கியர் சித்தர் பாடல்கள் நிறையா கேட்டிருக்கேன். நிறையா வாட்டி ரெகுலராக நான் கேட்குற பாடல்கள் அது ஒன்று. சினிமா பாட்டுக்கெல்லாம் கேட்குறதெல்லாம் ஒரு 2009 எனக்கு முடிஞ்சு 2008 எனக்கு வந்து அந்த சினிமா பாட்டு கேட்குற பழக்கம் போய் இந்த மாதிரி சாமி பாட்டு கேட்குறது, சித்தர் பாட்டு கேட்குறது, இந்த மாதிரி தான் என்னோடய டெய்லி. அது என்னவோ தெரில, அதில் ஒரு ஈடுபாடு அதிகமாகவே எனக்கு இருந்தது. அப்போது இந்த மெடிடேஷன்ஸ் எல்லாம் வெளியே போய் கற்றுக்கிறது, அந்த சத்சங்கம் கதா காலட்சேபம் மாதிரி சாமி கதைலாம் சொல்லுவாங்கள்ல, அதெல்லாம் எனக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்ட் பண்ணும். என்ன மோட்டிவேஷ்னல் ஸ்டோரிஸ், டெட் டாக்ஸ், இதெல்லாம் எனக்கு நிறையா பிடிக்கும். வாழ்க்கையில் ஏதோ ஒரு விஷயம் பண்ணணுன்ற எண்ணம் எனக்கு எப்பயுமே இருக்கும். வேலைக்கு போனால் நல்லா பண்ணணும், இன்னும் நம்ம நல்லா வரணுன்ற எண்ணம் பேசிக்காக எனக்கு உண்டு. அதனால் எனக்கு வந்து ஏதோ ஒரு விஷயம் யாராவது நல்லது சொன்னாங்கன்னா உடனே போய் அதை கேட்குற ஒரு பழக்கம் எப்பயுமே இருக்கும். ரொம்ப நேரம் என்னால் ஒரு வீடியோ பார்க்க முடியும், ஒருத்தர் பேசுகிறத ரொம்ப நேரம் என்னால் கேட்க முடியும். ஆனால் எனக்கு கேள்வி கேட்க தெரியாது. எனக்கு கேள்வி கேட்கவும் யாரும் ஸ்கூல்லேயும் சொல்லித்தரல. ஸ்கூலில் கேள்வி கேட்டால் கேள்வி கேட்காதீங்கன்ற மாதிரி தான் இருப்பாங்க. தெரியலைனாலும் தெரிஞ்ச மாதிரியே இருக்க சொல்லுவாங்க இல்லையா. இதெல்லாம் நான் நல்லா ஸ்கூலில் கற்றுக்கிட்டு தெரியலைனாலும் தெரிஞ்ச மாதிரி இருப்பேன். ஏன்னா மற்றவங்க நம்மளை பற்றி என்ன நினைப்பாங்க, நம்மளுக்கு தெரியலன்னா நம்மளை ஒதுக்கி வச்சுருப்பாங்க, நம்ம அறிவாளி இல்லைன்னா நம்மளை யாரும் மதிக்க மாட்டாங்க, நம்ம தெரிஞ்ச மாதிரியே இருப்போம். இன்னொன்று, மற்றவங்கக்கிட்ட நான் ப்ரூவ் பண்ணுறதுக்காகவே நிறைய விஷயங்கள் பண்ணிக்கிட்டு இருப்பேன். இந்த மாதிரி அவங்க நம்மளை எதுவும் நினச்சிடக்கூடாது, அதாவது அவங்க நம்மளை பெருசாக நினைக்கணுன்றதை விட அவங்க நம்மளை முட்டாள் நினச்சிடக்கூடாதுன்றதில் நான் ரொம்ப கவனமாக நிறைய விஷயங்கள் ரொம்ப புத்திசாலித்தனமாக பண்ணுற மாதிரியே பண்ணிக்கிட்டு இருப்பேன். ஒரு டைமில் என்ன ஆகிட்டேன்னா, எனக்கு பிடிக்கலனா கூட இன்னொருத்தவங்களுக்காக நிறைய விஷயங்கள் நான் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். இதெல்லாம் எதனால் வந்தது அப்படின்னா, நான் இங்கே போய் அந்த மெடிடேஷன்ஸ், இந்த கிளாஸஸ் எல்லாம் ரெகுலராக அட்டன் பண்ணேன் இல்லையா, அங்கெல்லாம் என்ன சொல்லிட்டாங்க அப்படின்னா,
நான் முதல்ல எங்கேயுமே கடவுள்னு தேடிலாம் போல. அங்க போனா ஏதோ மன அமைதி கிடைக்கும். நம்மள நல்லா வச்சுக்க முடியும். நம்மளுக்கு நடக்கிற பிரச்சனைகள் எல்லாத்துக்கும் நம்ம தான் காரணம்ன்ற ஒரு பேசிக் விஷயம் தெரிஞ்ச உடனே, அங்க போய் அவங்க சொல்லும்போதெல்லாம், நம்மளுக்கு நடக்கிற பிரச்சனைகளுக்கெல்லாம் நம்ம சரியில்லாதது தான் காரணம் அப்படின்றத தெரிஞ்சுக்கிட்டு, எதெல்லாம் சரியில்ல அப்படின்னு அவங்க சொல்றாங்க அப்படின்னா, நீங்க கறி மீன் சாப்பிட்றீங்க. நீங்க வந்து ஒரு உயிர வெட்டி கொன்னு அது தவிக்குது, துடிக்கும்போது சாப்பிட்றீங்கன்னா, அந்த புத்தி தான் உங்களுக்கு வரும். அதோட கர்மாலாம் உங்களுக்கு வந்துரும். அதோட வலியெல்லாம் உங்க உடம்புல வந்துரும். அதனால தான் உங்களுக்கு நெறைய பிரச்சனைகள் நடக்குதுன்ன உடனே, கறி மீன் சாப்பிட்றது குழந்தைங்களுக்கு கூட நிறுத்திட்டேன். எனக்கும் நிறுத்திட்டேன். ஏன்னா, வந்த பிரச்சனைக்கெல்லாம் நம்ம இன்னொரு உயிர கொன்னது தான் காரணம். நம்ம இத்தன நாள் வேற நெறைய உயிர கொன்னுட்டோம். ஸோ, அந்த கர்மாவ தான் நம்ம ஃபேஸ் பண்ணிக்கிட்டு இருக்கோன்ற எண்ணம் வந்துருச்சு. அதுக்கப்புறமா நம்ம வந்து ஒருத்தவங்க நம்மக்கிட்ட சண்டை போடுறாங்க, ஏதோ ஒரு பிரச்சனை வருது அப்படின்னா, நம்ம பதிலுக்கு அவங்க கிட்ட சண்டை போட்டு கத்துறதுனால தான் நம்மளுக்கு கெட்டது நடக்குது. அவங்க என்ன வேணா, எப்படி வேணா இருக்கட்டும். நம்ம நல்லவங்களா இருக்கணும். நம்ம நல்லா இருந்து, நம்ம அன்பானவங்களா இருந்தா நம்மளுக்கு கெட்டது நடக்காது. அதனால யாரும் கத்துனாலும், வீட்ல ஏதாவது ஒரு பிரச்சனைனாலும், குழந்தைங்க முன்னாடி சண்டையே போடக்கூடாது. ஆ அ யார் கத்துனாலும் குழந்தைங்க நல்லா இருக்கணுன்றதுக்காக நம்ம அமைதியா இருக்கணும். கோவம் வந்தா கூட கோவப்படக்கூடாது. தனியா போய் கோவப்பட்டுக்கணும். பிள்ளைங்க முன்னாடி கோவப்பட்டுக்க கூடாது. அப்புறம் குழந்தைங்கள வளர்க்குறது ரொம்ப கேர்ஃபுல்லா வளர்க்கணும். இல்லன்னா குழந்தைங்க வளர்ந்து தப்பா வளர வாய்ப்பு இருக்கு. அடிக்ட் ஆயிடுவாங்க ஏதோ ஒரு விஷயத்துக்கு. பேரண்ட்ஸ்லாம் சண்டை போடுறத பார்த்தாங்கன்னா அவ்வளோதான். அதோட குழந்தைங்களோட மனநலம்லாம் பாதிச்சிரும். ட்ராமால போயிடுவாங்க. ஸோ இதெல்லாம் கேட்ட உடனே எனக்கு வீட்ல சண்டை வருது, ஆர்கியுமெண்ட் வருது. நம்மளும் அமைதியா போயிடணும். இல்லன்னா பிள்ளைங்க வாழ்க்கை பாதிச்சிரும். சண்டை போட்டுட்டேன்னா போச்சு, பிள்ளைங்க வாழ்க்கை பாதிச்சிச்சு. இவங்க எப்படி வளருவாங்கன்னு தெரியலன்னு தூக்கமே வராது. அப்புறம் வீகனிசம் நம்ம வந்து பால் கூட குடிக்கக்கூடாது. அது கூட மாட்டோட ரத்தம் தானே. அதனால தான் நம்மளுக்கு இவ்வளோ பிரச்சனை வருதா? நம்மளால ஹேண்டிலே பண்ண முடியலையே! அப்படின்னு சொல்லிட்டு தோணுது. நம்மளுக்கு நம்ம ஏன் நிம்மதியா இருக்க மாரியே இல்ல. ஏதோ ஒரு ஓடிக்கிட்டே இருக்கே. ஏதோ ஒரு எண்ணம் ஓடிக்கிட்டு இருக்கு. எண்ணங்கள் ஓடுறது எல்லாமே சொல்லிக் குடுத்துருக்காங்க. எண்ணங்கள் ஓடுது. நீங்க வந்து இன்னைக்கு இருக்கணும், நேத்து இருக்கக்கூடாது, நாளைக்கு இருக்கக்கூடாது. நேத்த பத்தி வெட்டி விட்டுறணும், நாளைக்க பத்தி வெட்டி விட்டுறணும். நீங்க இன்னைக்கு மட்டும் தான் வாழணும்னு சொல்லிட்டாங்க. இன்னைக்கு மட்டும் வாழணும் அப்படின்னா, ஆ சரி, நேத்த பத்தி யோசனை வந்ததுனால தான் கவலை வருது. நாளைக்க பத்தி யோசிக்கணும் வர்றதுனால தான் பயம் வருது. ஸோ நேத்த யோசிக்கும்போது கவலை வருது, நாளைக்கு யோசிக்கும்போது பயம் வருது. இன்னைக்கு மட்டும் யோசிச்சோம்னா நம்மளுக்கு எதுவுமே வராது. அப்படின்னு உடனே நான் என்ன பண்ணுவேன்னா, பழச பத்தி ஞாபகம் வந்தோனே கவலை வரும். அதனால நம்ம அது சந்தோஷமான விஷயங்கள் மட்டும் யோசிப்பேன். அதுக்கப்புறம் ஃப்யூச்சர் பத்தி யோசிச்சா நல்லா வருவோம் அப்படின்னு சொல்லிட்டு கற்பனை பண்ண ஆரம்பிச்சுருவேன். இல்லன்னா பயம் வந்துருது. ஏதோ ஒரு விஷயம் தப்பு. ஸோ இந்த மாதிரி இன்னைக்கு வாழணும்னா இப்படி தான் வாழணும். இன்னைக்கு வாழணும்னா என்ன? அப்படின்ற கேள்வியே நான் கேட்கல. ஏன்னா கேள்வி கேட்கக்கூடாது. தெரிஞ்ச மாரியே இருந்துக்கணும். இல்லன்னா தான் பிரச்சனையாச்சே. ஸ்கூல்லலாம் சொல்லிக் குடுத்துருக்காங்கல்ல. கேள்வியும் கேட்கக்கூடாது, தெரிஞ்ச மாரியே இருந்துக்கணும்னு சொல்லிட்டு. ஸோ இப்படிலாம் ஒரே உள்ளுக்குள்ளேயே பேசுறது. அதுக்கப்புறம் மெடிடேஷன்ஸ்லாம் பண்ணா சில மெடிடேஷன்லாம் கை கால்லாம் வலிச்சு போயிடும். குதி குதின்னு குதிச்சுட்டு முடிஞ்ச அளவு பண்ணி பார்ப்பேன். அதுக்கப்புறம் அது கொஞ்ச நாள் விட்டுருவேன். அதுவும் அமைதியா உட்காந்து பண்ற மெடிடேஷன்ஸ்ல நெறைய நேரம் கற்பனையில போயிடுறேன்றதே எனக்கு லேட்டரா தான் தெரிஞ்சது. எங்கேயோ இருக்கிறேன் நான், எங்கேயோ போயிட்டேன். அப்புறம் உங்களுக்கு என்னென்னலாம் தாட்ஸ் வருதோ எல்லாத்தையும் நீங்க ஒரு புக்ல எழுதுங்கன்னு எழுதுவோம். எழுதிக்கிட்டு இருக்கிறது இந்த மாதிரி விஷயங்கள். அதுக்கப்புறம் மேனிஃபெஸ்டேஷன்ற விஷயம். நீ என்ன ஆகுறியோ அதை நீ வரைஞ்சி வச்சுக்கோ, நீ பார்த்து வச்சுக்கோ, நீ இது பண்ணி வச்சுக்கோ, நீ அதுக்குள்ள ஸ்டெப்ஸ் எல்லாம் எழுது. இதை நான் முடிச்சிடுறேன்னு நினச்சிக்கோ, ஒட்டி வச்சுக்கோ, அதெல்லாம் நடக்கும் உனக்கு அப்படின்னு உடனே நிறைய மேனிஃபெஸ்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். இந்த மாதிரி எனக்கு வேணும், இந்த மாதிரி எனக்கு வேணும், இந்த மாதிரி எனக்கு வேணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதில் சிலது வந்து நான் பண்ணுவேன், நடக்கும். நான் பண்ணுற விஷயங்கள் நடக்கும். சில விஷயங்கள் நான் வந்து கற்பனையிலே இருப்பேன். இது நடந்துரும், இந்த மாதிரி பண்ணா அப்படின்னு சொல்லிட்டு. ஒரு புது விஷயத்த பண்ண எப்பயுமே பயமாகவே இருக்கும். நம்மளால் இது முடியாதுன்ற எண்ணம் எப்பயுமே உண்டு எனக்கு. நம்மளுக்கு அந்த அளவுக்கு திறமை இல்லை அப்படின்லாம் எனக்கு நிறைய விஷயங்கள் தோணும் போது, தனியாக இருக்கும்போது மற்றவங்க முன்னாடி எல்லாம் தெரிஞ்ச மாதிரியே இருப்பேன். பட் தனியாக இருக்கும்போது நம்மளால் இது முடியாதுன்றது உள்ளே ஓடிக்கிட்டே இருக்கும். ஸோ இதுக்கெல்லாம் ஸ்பிரிச்சுவலாக ஹெல்ப் தேடிட்டு போயிட்டுருக்கிறது. இவர் சரியில்லை, சரி இவர் இல்லை, இன்னொருத்தவங்ககிட்ட போனால் நல்லாயிடும், இவங்க அவங்களோட பெட்டராக இருக்காங்களே அப்படின்ற மாதிரிலாம் எனக்கு நிறைய பேரை தோணும். யோகா நிறையா கற்றுக்கிட்டு இருக்கேன். யோகாசனாஸ் நிறையா கற்றுக்கிட்டு அதெல்லாம் பண்ணிக்கிட்டு இருப்பேன். சரி இதெல்லாம் விட்டுட்டு கடவுளே கிடையாது, இது எதுவுமே சரியாக ஒர்க் அவுட் ஆகிற மாதிரி தெரியல, நம்ம கடவுள் நம்பி எல்லாத்தையும் விட்டுடுறோம், நம்மளை நம்பணும், கடவுள் மேலே பாரத்தை போட்டுட்டு எஸ்கேப்பிசம் பண்ணக்கூடாது
அதனால் கடவுள் இல்லைன்னு சொல்லிட்டு எல்லா பொறுப்பையும் நான் எடுத்துக்கிறேன், நான் தான் எல்லாத்துக்கும் பொறுப்பு, என் குழந்தைங்க ஒழுங்காக வளரலைன்னா நான் தான் பொறுப்பு, என் வீட்டில் ஏதாவது பிரச்சனைனா நான் தான் பொறுப்பு, என் வீட்டில் ஏதாவது ஒரு ப்ராப்ளம்னா அதுக்கு நான் தான் பொறுப்பு எடுத்துக்கணும், நான் வந்து கடவுள் பார்த்துப்பாருன்னு சொல்லிட்டு விடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு எல்லா பொறுப்பையும் நான் எடுத்துக்க ஆரம்பித்தேன். ஓவர் டூ பண்ண ஆரம்பிச்சிட்டேன் நிறைய ஒர்க். அதுக்கப்புறமா மற்றவங்களுக்காக நிறையா செஞ்சு என்ன நான் இழக்க ஆரம்பிச்சிட்டேன்னு எனக்கு புரிஞ்சுது. எனக்கு 2 விஷயம் ஒருத்தருக்கு ஒரு விஷயம் செய்யணும், ஆனால் அது எனக்கு செய்ய பிடிக்கலனா அவங்க நான் சந்தோஷமாக இருக்கட்டும் அப்படின்றதுக்காக நான் அதை போய் செய்வேன். ஏன்னா அவங்க நல்லா நான் மற்றவங்க சந்தோஷத்தை பார்த்துக்கிட்டேன்னா எனக்கு கடவுள் சந்தோஷம் கொடுப்பான் அப்படின்ற ஒரு பெரிய நம்பிக்கை எனக்கு. நம்ம புனிதமானவங்களாக இருந்தால் தான் கடவுள் வந்து நம்மளுக்கு வெளிப்படுவான். இன்னொன்று, கடவுள் ஜோதின்னு சொல்லி கொடுப்பாங்க இல்லையா? ஸோ நான் வந்து அந்த மெடிடேஷன்ஸ் பண்ணும்போது ஒரு ஜோதியை கற்பனை பண்ண சொல்லுவாங்க. ஸோ நான் அந்த ஜோதி தான் கடவுள். அதுதான் அந்த பொதுவாகவே இந்த மாதிரி ஒரு ஸ்பிரிச்சுவல் ஆர்கனைசேஷன் பண்ணால் அந்த கான்ஷியஸ்னஸ்னு ஒரு வேர்டு யூஸ் பண்ணுவாங்க, டிவைன் எனர்ஜின்னு ஒன்று யூஸ் பண்ணுவாங்க. காட் இஸ் த சுப்ரீம் பவர்னு சொல்லுவாங்க. இட் ரிசைட்ஸ் வித்தின் யூ ஆஸ் த டிவைன் எனர்ஜி. அந்த டிவைன் எனர்ஜியை நீங்கள் ஃபீல் பண்ணணும்னா நீங்கள் புனிதமானவராக இருக்கணும்னு சொல்லுவாங்க. ஸோ அதுதான் நான் கடவுள். அப்போ தான் ஓடி ஓடி உட்கலந்த ஜோதியை அப்படின்னு ஒன்று, ஜோதி தான் கடவுள், அதுதான் நம்ம உட்கலந்து இருக்குது, அதை தான் அவங்க சொல்கிறாங்கன்னு சொல்லிட்டு, ஏன்னா கேள்வி யார்கிட்ட கேட்டாலும் ஆன்சரும் தெரிய போகிறதில்ல. ஸோ நானாகவே எனக்குள்ளே அப்படி பேசிக்கிட்டு, அப்போது நம்ம யாரையுமே ஹர்ட் பண்ணக்கூடாது, சின்ன உயிரை கூட கொல்லக்கூடாது, ஒரு சிலந்தியை கூட கொல்லக்கூடாது. சரி, நம்ம பேன் கொசுவெல்லாம் கொள்கிறோமே, அது நம்மளுக்கு கஷ்டம் கொடுக்குது அதனால் கொள்கிறோம், ஆனால் ஒரு சிலந்தி நான் அது பாட்டுக்கு வாங்க தானே இருக்குது, அதையே நம்ம கொள்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்பைடர் வெப் அடிப்பேன், ஆனால் அந்த ஸ்பைடரை கொல்ல மாட்டேன். ஸோ இந்த மாதிரிலாம் எனக்கு வந்து நிறைய ரொம்ப புத்திசாலித்தனமாக யோசித்து நிறைய விஷயம் பண்ணிக்கிட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் ஐயாவை பார்த்தேன், ஐயாவோட வீடு. கடவுள்கிட்ட அழுதேன், நீ கடவுளே இல்லைன்னு சொன்ன ஆள் அப்படியே போயிட்டு கடவுள்கிட்ட, நீ இருக்கியா, நீ இருந்தீன்னா கொஞ்சம் என்னை காப்பாற்ற, என்னால் முடியவே இல்லை, நான் மற்றவங்க சந்தோஷத்துக்காக வாழ்கிறேன், ஆனால் யாருமே அந்த மாதிரி இல்லை, எனக்கு ரொம்ப கவலையாக இருக்குன்னு சொல்லிட்டு பசங்க முன்னாடி யார் முன்னாடியுமே தெரியாது, நான் தனியாக போய் ரொம்ப அழுவேன். இங்கே ஒரு பீச் இருக்குது, அங்கே போய் உட்காந்துட்டு கடல் தான் என்னோடய சோகத்தெல்லாம் பார்த்துருக்கு, அப்படி கடந்து அழுதுட்டேன். அப்போது அன்றைக்கி நைட்டே வந்துட்டு ஐயாவோட வீடியோஸோட ஷார்ட்ஸ் வந்து கிராஸ் ஆகும்போது அதையெல்லாம் நான் தள்ளி விட்டுட்டேன், நான் எதையுமே பார்க்கல அன்றைக்கெலாம். அடுத்த நாளும் திரும்ப அந்த அவர் வீடியோ வருது, சிவயோகி வீடியோ, அப்பயும் தள்ளி விட்டுட்டேன். அப்புறம் 2-3 தடவை தள்ளி விட்ட பிறகு கடவுள் யோசிச்சிருப்பான், நீ தள்ளி விடுறியா, இருந்தாலும் நீ பார்த்து தான் ஆகணும்னு அவன் ஒரு முடிவு பண்ணிட்டான். நான்லாம் ஐயாவை பார்க்கல, அவன் முடிவு பண்ணி ஐயாவை என் கண்ணில் காட்டிட்டு அவரோட ஒரு ஷார்ட்டும் பார்த்துட்டு தள்ளி விட்டுட்டேன். திரும்ப 2வது ஷார்ட்டும் பார்த்துட்டு தள்ளும் போது தான் இவர் ஏதோ ஒரு விஷயம் பேசுகிறாரே அப்படின்னு. நான் இங்கிலீஷ்காரங்க, வெளிநாட்டுக்காரங்க ஸ்பிரிச்சுவல் குருஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணி அவனுங்கெல்லாம் ரொம்ப அறிவாளின்னு நினச்சிட்டு, அவனுங்கெல்லாம் வேறு மாதிரி தமிழ் ஆளுங்களை விட அவங்க நல்லா பேசுகிறாங்க அப்படின்லாம் அவங்க வீடியோஸ்லாம் பார்த்து ரொம்ப வருஷம் நான் கழிச்சிட்டேன். அதுக்கப்புறமா ஒரு ஆள் தமிழில் பேசுகிறாரு இந்த மாதிரி, உடனே பார்த்துட்டு இவரோட சேனலுக்குள்ளே போய் இவரை பார்க்குறேன். எனக்கு அப்படியே ஒவ்வொரு வீடியோவும் அப்படியே புல்லரிக்குது, அழுக வருது. எனக்கு யாரோ என்னை புரிஞ்சு பேசுகிறாங்க, நான் இந்தன்னு நினைக்கிறேன், அதான் அவர் பேசுகிறாரு, நான் என்ன இதெல்லாம் நடந்துட்டுருக்கு அப்படின்ற என் கண்ணு முன்னாடி இருக்கிறத என்னால் நம்பவே முடியல. ஒவ்வொரு வீடியோவையும் நான் பார்க்கும்போது அந்த வாரமே அந்த ஞாயிறு அழுத, அந்த திங்கள் ஐயாவோட வீடியோவை அன்னைக்கு நைட்லேருந்தே ஐயாவோட வீடியோ என்னை கிராஸ் பண்ணிச்சு. பட் நான் அடுத்த நாள் தான் அவரோட வீடியோவை பார்க்குறேன். அடுத்த நாள் அந்த வாரத்துலேயே அவரோட வீடியோவை கம்ப்ளீட்டாக பார்த்துட்டு அந்த வீக்கெண்டே போய் ஐயாவை பார்க்கணும், சென்னையில் தான் இருக்காருன்னு தெரிஞ்சுக்கிட்டேன். பார்க்கணுன்னு இமீடியட்டாக அடுத்த வாரமே போய் அவரை பார்க்குறேன். பார்த்தா எனக்கு கண்ணெலாம் தண்ணி வருது, அழுக வருது. ஏதோ கிடைச்ச மாதிரி ஒரு ஃபீலிங். அது வந்து என்னால் எக்ஸ்பிளைன்லாம் பண்ண முடியாது. யாரையுமே பார்த்து எனக்கு அந்த மாதிரி ஒரு குருன்னு அப்படி ஆனதே கிடையாது. அவர்கிட்ட எனக்கு அந்த மாதிரி ஒரு உணர்வு வந்தது. அவருக்கு என்ன தெரியவே தெரியாது. பட் அவரை நான் தூரத்தில் இருந்து பார்த்துட்டு எனக்கு வந்து இவர்கிட்ட ஏதோ ஒரு விஷயம் இருக்குன்னு எனக்கு சொல்லுது, என் மனசு எனக்கு சொல்லுது. அவரை பார்த்துட்டேன். அவரை பார்த்துட்டு வந்துட்டு அதுக்கப்புறமா உபதேசம் வாங்குகிறேன். உபதேசம் வாங்கும்போது தான் எனக்கு தெரியுது, இவர் கடவுள் பற்றி சொல்லும் போது வெட்ட வெளின்னு சொல்கிறாரு.
கடவுள் அப்போ ஜோதி இல்லையான்னு அப்போ தான் தெரியுது. ஏங்க நான் நான் இப்போ கடவுள்னு உங்களுக்கு சொல்லித்தரேன். நாளைக்கு என் கழுத்தில் யாராவது கத்தி வச்சு கடவுள் இல்லைன்னு சொல்லுனா நான் கடவுள் இல்லைன்னு சொல்லுவேன். ஆனால் நீங்கள் சொல்லக்கூடாது கடவுள் இல்லைன்னு சொல்லிட்டு. கடவுள் இருக்குது. கடவுள் தான் எல்லாத்தையும் நடத்துது. கடவுள் தான் உன்னையும் என்னையும் படைச்சிருக்கு. அது எப்படி இருக்குது, எங்கே இருக்குது, நம்ம உடம்புல அதை எப்படி உணர முடியும்னு சொல்லிட்டு அந்த உபதேசம்னு சொல்லிட்டு ஒரு 3 உபதேசம், லிங்க உபதேசம், மெய்ப்பொருள் உபதேசம், பிரணவ மந்திரம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பிரணவ மந்திரத்தை நம்மளுக்கு சொல்லுவார் அந்த உபதேசத்தில். இந்த 3 உபதேசம் ப்ளஸ் ஒரு 5 பயிற்சி சொல்லுவார். சொல்லும் போது லிட்ரலாக அவர் முன்னாடி உட்காந்துட்டு இது அதே மாதிரி எங்கேயுமே நீங்கள் போனீங்கன்னா ஒரு குருவை ஸ்ட்ரெயிட்டாக பார்க்க முடியாது. இங்கே நீங்கள் போனீங்கன்னா உங்கள் குருவை முகமுகமாக பார்த்து நீங்கள் உபதேசம் வாங்க முடியும். நான் ஐயா கால் கீழே உட்காந்துட்டு அவர் அந்த உபதேசம் கொடுக்குறாரு. என்னால் கடவுள் பற்றி சொல்கிறாரு. என் உடம்பெல்லாம் அப்படியே கடவுள் பற்றி சொல்லும் போது எனக்கு அப்படியே உடம்பெல்லாம் புல்லரிக்குது. எனக்கு அழுகையாக வருது. இத்தனை வருஷம் இந்த கடவுள் பற்றி தெரியாமல் இருந்துட்டோமே, இதான் கடவுளா? அப்போ நம்ம கோயிலில் கும்பிட்டதெல்லாம் தெய்வங்களா? தெய்வத்துக்கும் கடவுளுக்கும் நம்ம வித்தியாசம் தெரியாமல் இத்தனை வருஷம் இருந்திருக்கோமா? அப்போ ஜோதிலாம் கடவுள் கிடையாதா? ஜோதினா என்னன்னு சொல்லி தருவார். நம்ம உடம்புல ஜோதினா என்னன்னு சொல்லி தருவார். கடவுள் வெட்ட வெளியாக இருக்குது, எங்கே இருக்குது, நம்ம உடம்புல எங்கே இருக்குதுன்னு சொல்லி தருவார். அப்போது அதை எப்படி எப்படி பார்க்கலாம், என்ன மாதிரிலாம் நம்ம பண்ணலாம், நம்ம இதுக்கெல்லாம் புனிதமாக இருக்கணும்னு இல்லை. நம்ம இதுக்காக நான்வெஜ் உணவு ஒழுக்கம் இதுக்கு தேவையே கிடையாது. நம்ம ஜெண்டர் இதுக்கு நம்ம பெண்ணாக வந்து வேறு ஆண் உடம்பு வேறு அப்படிலாம் எதுவுமே கிடையாது. ஜெண்டரே கிடையாது. ஒரு மனிதன் கூன் குருடு செவிடு பேடு இல்லை. கூன் குருடு செவிடு பேடுன்னா ஆணாகவோ பெண்ணாகவோ இருக்கணும் கடவுள் அடையணும் அப்படின்னா. ஸோ இதுதான் ஔவையார் சொல்லியிருக்காங்களா? இதுதான் முருகர் தத்துவமா? இதுதான் கண்ணன் தத்துவமா? இதுதான் விநாயகர் தத்துவமா? இதுதான் அம்மனா? இதுதான் வந்து இயேசுநாதர் சொல்லியிருக்காரா? இதுதான் நபி சொல்லியிருக்காரா? அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் அவர் புரிய வைப்பார். அங்கே நான் அவரை வேற ஒரு பர்சனாக பார்க்குறேன். அந்த வீடியோவில் இருந்த பர்சனுக்கும் நான் பார்த்த பர்சனுக்கும் உபதேசம் கொடுக்கும்போது அவர் இருக்கிறதுக்கும் வேற ஆள். எனக்கு வந்து அதை ஃபஸ்ட்டு அந்த உபதேசத்தை ஜீர்ணிக்கவே எனக்கு முடியல. இவ்வளோ கண்டினியூஸாக பேசிகிட்டே இருப்பார். இத்தனை வருஷம் என் வாழ்க்கையில் நான் கடந்து வந்தது எல்லாத்தையும் பிரேக் பண்ணி இதுதான் அப்படின்னோட, ஓ இதை தான் இப்படி சொன்னாங்களா? இதை தான் இந்த மலைன்னு சொல்கிறது இது தானா? அப்போது இதையே யாருமே நம்மளுக்கு சொல்லலை. அப்போ யாருக்குமே கடவுள் தெரியாதா? இது வரைக்கும் சொன்னவங்க யாருக்குமே புரிஞ்சிக்கலையா? திருவள்ளுவர் இதை தான் சொன்னாரா? சிவவாக்கியர் சித்தர் இது தான் சொல்லியிருக்காரா? அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல வந்து அப்படியே வியந்து போவோம் நம்ம ஐயாவை பார்த்துட்டு. அதனால தான் உபதேசம் வாங்கினவங்க வந்து ஐயாவை வேற மாதிரி பார்த்துட்ருப்பாங்க. அந்த உபதேசத்தை எல்லாரும் வாங்கணும். லைஃப்பில் எல்லாரும் இந்த பிறவியில் வாங்கணும்னு நான் நினைக்கிறேன். ஐயாவை நீங்கள் ஃபாலோ பண்ணுறீங்களோ இல்லையோ, என்ன நீங்கள் பார்க்குறீங்களோ இல்லையோ, ஆன்லைனில் கூட நீங்கள் வந்து ஐயாவை நேரில் வந்து பார்க்கணுன்னு கூட இல்லை. பட் அந்த உபதேசத்தை வாங்கிட்டு நீங்கள் அந்த பயிற்சியை பண்ணுங்கள். உங்கள் வாழ்க்கையே மாறிடும். கடவுளை கண்டிப்பாக உணர முடியும். உங்கள் பக்திக்கு ஏற்ற மாதிரி கடவுள் வந்து உங்களுக்கு வெளிப்படும். நீங்கள் எவ்வளோ தூரம் உள்ளே வரீங்களோ, ஐயா கிட்ட நெருங்குறீங்களோ, அதுக்கு ஏற்ற மாதிரி உங்களுக்கு நிறைய பலன்கள் இருக்கும். அதுக்காக தான் நான் இந்த மாதிரி வீடியோ எல்லாம் போட்டுட்ருக்கேன். நம்ம ஒரு காரியம் செய்கிறோம். இப்போ நம்ம ஒரு ஸ்கூலில் கூட ஒரு காப்பி அடிக்கிறோம். நம்ம யார் சொன்னாலும் கேட்க போகிறதில்ல. நம்ம ஒரு விஷயம் தப்பு செய்கிறோம், ஒருத்தவங்களை ஏமாத்துறோம், எதோனாலும் நம்ம மற்றவங்க வந்து நம்மளை பார்த்துடக்கூடாது அப்படின்ற நினப்பில் நம்ம செய்வோம். பொய் பேசுகிறது எல்லாமே இருக்குதான் இதில். ஆனால் கடவுள்ன்ற விஷயம் அது வெட்ட வெளியாக இருக்குது. அது உனக்குள்ளே தான் இருக்குது. உனக்கு வெளியே உன்னை பார்த்துக்கிட்டே இருக்குது. உன்னை உள்ளேயும் வெளியே இருந்து கவனிச்சிக்கிட்டு இருக்குன்றப்போ இன்னொருத்தவங்க நல்லா இருக்கணும். ஐயா வந்து உபதேசத்தில் சொல்லி கொடுக்குறது என்னென்னா, நான் யாரும் கெட்டு போகக்கூடாதுன்னு நினைக்கணும். அப்படின்னு நினச்சிட்டா கடவுள் வசப்படும் அப்படின்னு சொல்லி கொடுப்பாங்க. ஸோ நான் யாரும் கெட்டு போகக்கூடாது அப்படின்னு உள்ளேருந்து நினச்சிட்டாலே கடவுள் அதை பார்த்துருச்சு வெட்ட வெளியாக இருந்து. நான் வந்து வெளியே நல்லவ மாதிரி நடிச்சுக்கலாம், நான் புனிதமானவ மாதிரி நடிச்சுக்கலாம், ரொம்ப நல்ல நான் உள்ளே நினச்சேன் இல்லையா, அந்த நினப்பு இன்னொருத்தன் கெட்டு போகணும்னு சொல்லிட்டு அந்த நினப்பே என்னை வாழ விடாது. நீ ஏமாற்றணும்னு உள்ளேருந்து நினச்ச உடனே உனக்குள்ளே கடவுள் இருக்குது, அதுக்கு பார்த்துருச்சு. நீ வெளியே வேணால் சிரிச்சுக்கிட்டு இருக்கலாம், ஆனால் நீ உள்ளே என்ன நினச்சன்றதை கடவுள் பார்த்துருச்சு. அவனுக்கு மனம் போல தான் உன்னோட வாழ்க்கை இருக்கும். உன்னோட மனசு என்னவோ அதன்படி தான் உனக்கு எல்லாமே நடக்கும் அப்படின்றத ஐயா சொல்லி கொடுத்த உடனே சுய ஒழுக்கம் வந்துடும். அப்போது நம்ம நேர்மையாக இருக்கணும். நம்ம நேர்மையாக இருக்க மாட்டேன்னு நம்ம வெளியே பண்ண வேணாம். ஆனால் மனசுக்குள்ளே நம்ம நேர்மையாக நினைக்கலனாலே கடவுள் அதை பார்த்துருச்சு. ஒருத்தவங்களை நல்லா இருக்கக்கூடாதுன்னு நம்ம நினச்சிட்டோம் அப்படின்னா வெளியே நம்ம அவங்கள எதுவுமே பண்ண தேவையில்லை. உள்ளே இருந்த நினப்பே கடவுள் பார்த்துருச்சு.
கடவுள் எப்பயும் நம்மளை கண்காணிச்சிட்டு இருக்குன்ற எண்ணம் மனசில் எப்பயுமே இருக்கணும். கடவுள் அச்சம் ரொம்ப ரொம்ப முக்கியம், இறை அச்சம் முக்கியம். நான் தான் எல்லாத்தையும் நடத்துகிறேன் அப்படின்ற எண்ணம் அது உள்ளே இருந்தாலும் கடவுள் பார்த்துருச்சு. கடவுளால் தான் எல்லாமே நடந்துட்டுருக்கு. ஒரே காலத்தில் நம்ம எல்லாரும் இப்போ இருக்கிறதுக்கு காரணமும் கடவுள் தான். அப்போது இந்த கடவுள் காலம் தாண்டி நம்ம இந்த காலத்தில் நம்மளுக்குன்னு ஒரு காலம் கொடுத்துருக்கு, அதில் வந்து போயிடுறோம். பட் கடவுள் வந்து இந்த மாதிரி நம்மளை பல பிறவி எடுக்க வச்சு பார்த்துக்கிட்டு இருக்கு, விளையாடிக்கிட்டு இருக்கு. பிள்ளையும் கிள்ளி விடுறது அதுதான், தொட்டிலையும் ஆட்டி விடுறதும் அதுதான், என் உள்ள இருந்தும் பேசுகிறதும் அதுதான், உங்கள் உள்ளே இருந்து கேட்குறதும் அதுதான். ஒரு பிரச்சனையாக நம்மளுக்கு வர்றதும் கடவுள் கொடுக்கறது தான். அந்த பிரச்சனையை நம்ம சால்வ் பண்ணுற தகுதியை நம்ம வளர்த்துக்கணும்னு அது சொல்லுது. நம்மளுக்கு இது தேவை, இதெல்லாம் எனக்கு கொடுன்னு கடவுள்கிட்ட கேட்கக்கூடாது. எனக்கு என்ன தேவை அப்படின்னு கடவுள்கிட்ட நம்ம போய் கேட்கணும். ஏன்னா நம்மளுக்கு தேவையானது எல்லாம் கடவுள் ஆல்ரெடி கொடுத்துருச்சு அப்படின்ற விஷயம் எல்லாம் புரிய வச்ச உடனே நான் தான் எல்லா விஷயத்தையும் நடத்துகிறேன். இந்த உலகத்தில் உள்ளவங்க எல்லாரும் மோஸ்ட்டாக நிறைய பேர் தான்றதை ப்ரூவ் பண்ணுறதுக்கு பேசிகிட்டு இருக்காங்க, நேர்மை இல்லாமல் இருக்காங்க, உண்மை இல்லாமல் இருக்காங்க, புரிஞ்ச மாதிரி நடிச்சிட்டு இருக்காங்க. அவங்க எல்லாம் எவ்வளோ பாவம் இல்லை, இன்னும் தெரிஞ்சிக்கல வாழ்க்கையை பற்றி. உள்ளேருந்து ஒன்று நினைக்கிறாங்க, வெளியே வேறு மாதிரி நடிச்சுக்கிறாங்க. அப்போ கடவுள் ஆல்ரெடி பார்த்துருச்சு தானே, இந்த புரிதல் இல்லாமல் இருக்காங்க. அப்படியே வாழ்க்கையில் ஜெயிச்சிடலாம், வாழ்க்கையில் எல்லாத்தையும் சாதிச்சிடலாம் அப்படிலாம் நினைக்கிறாங்க. ஐயோ பாவமாச்சே, இவங்கெல்லாம் இன்னும் கடவுள் தெரியாமல் நோயோடையும் கஷ்டத்தோடையும் நிம்மதி இல்லாமலேயும் இருக்காங்களே அப்படின்னு சொல்லிட்டு சும்மா பயிற்சி வாங்கி பண்ணுற எனக்கே இருக்குது அப்படின்னா கடவுள் தெரிஞ்ச அவருக்கு வந்து எப்படி இருக்கோன்றதை உணர முடியுது. ஸோ ஐயா வந்து ஒவ்வொரு வாரமும் சத்சங்கம் நடத்துறது, எல்லாருக்கும் பதில் சொல்கிறது எதுக்கு அப்படின்னா, அவர் கஷ்டப்பட்டார், அவருக்கு கடவுள் தெரிஞ்சுக்கிட்டாரு, அவரோட நேர்மையில் அவர் கடவுள் தெரிஞ்சுக்கிட்டாரு. தானும் நல்லா இருக்கணும், எல்லாரும் நல்லா இருக்கணும்னு தான் நல்லா இருக்கணும்னு நினைக்கிறவங்க தான் இன்னொருத்தவங்க நல்லா இருக்கணும்னு நினைக்க முடியும். நம்ம நல்லா சாப்பிட்டு நம்ம நல்லா நம்மளை ஹெல்த்தியாக வச்சுக்கிட்டு நம்ம உடம்பை நல்லா வச்சுக்கிட்டு சந்தோஷமாக இருந்தால் தானே என் மனைவிக்கோ என் கணவனுக்காகவோ நான் என் உடம்பை நல்லா வச்சுக்கணும், என் பிள்ளைங்களை நல்லா வளர்க்கணுன்னா நான் நல்லா வச்சுக்கணும். என்னோடய உடம்பை நோயோடையும் கவலையோடையும் நான் இருந்தேன்னா அவங்கெல்லாம் எப்படி சந்தோஷமாக இருப்பாங்க? இன்னொருத்தவங்களுக்காக நம்ம வாழலாமா? நம்மளுக்காக நல்லா வாழும்போது, நம்ம சந்தோஷமாக இருக்கும்போது எல்லாரும் நம்மளை சுற்றி வாழ தான் செய்வாங்க. நான் எனக்கு உடம்பு சரியில்லைன்னு சொல்லிக்கிட்டு இருக்க ஒரு மனைவியை விட நான் ரொம்ப நல்லா இருக்கேன், நான் நல்லா பார்த்துக்கிறேன் குடும்பத்தை அப்படின்னு சொல்லும் போது அவங்க தான் வந்து சந்தோஷமாக இருக்கும் போது தான் அந்த குடும்பத்தை அவங்களால நல்லா பார்த்துக்க முடியும். தான் நிம்மதி இல்லை, தான் சந்தோஷம் இல்லை, மற்றவங்கள சந்தோஷப்படுத்துறதுக்காக பண்ணுறேன்னா என்ன நான் சந்தோஷமாக வச்சுக்கலைன்னா எனக்குள்ளே உள்ள கடவுளை நான் மதிக்கலைன்னு அர்த்தம், நான் நடிக்கிறேன்னு அர்த்தம். நானே சந்தோஷமாக இல்லை, நீ சந்தோஷமாக இருக்கிறதுக்கு நான் என்னால் எப்படி உன்னை சந்தோஷமாக வச்சுக்க முடியும் அப்படின்ற அந்த 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 கேள்விலாம் வரும்போது தான் கோபம் வருதுன்னா, கோபம் வருது எனக்கு, நீங்கள் பேசுகிறது எனக்கு பிடிக்கல அப்படின்னு சொல்லிட்டு சொல்லணும். எதுக்கு சொல்லாமல் இருக்கீங்க, சொல்லுங்கள், கோவப்படுங்க, சண்டை போடுங்க, அப்போ தானே அதுக்கு ஒரு தீர்வு வரும் அப்படின்னு சொல்லும் போது தான் அதுதான் எனக்கு ரியலிஸ்டிக்காக தெரியுது. கோவப்படாதீங்க, நீங்கள் எப்பயுமே சிரிச்சுக்கிட்டே இருங்கன்னா பசங்களுக்கு நம்ம கோபம் தெரியட்டும், பசங்களுக்கும் தெரியட்டும், ஏன் அம்மா கோவப்படுறாங்கன்னு தெரியட்டும். கோவன்றது ஒரு உணர்வு, அது வந்து கண்டிப்பாக நம்ம உணர்ச்சிகளோடு தான் வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம் அப்படின்றதே புரிஞ்சுது. அறிவோடு நம்ம வாழ்கிறதுல யூஸ் கிடையாது. முக்கியமான விஷயம் என்னென்னா, ஒவ்வொரு கண்டுபிடிப்புகளும் வந்துட்டு நான் அறிவாளிங்க கண்டுபிடிச்சாங்கன்னு நினச்சேன். நான் ஐயா சொல்லி தான் தெரியுது ஒவ்வொரு கண்டுபிடிப்புகளும் உணர்வு பூர்வமானது அப்படின்னு சொல்லிட்டு. முதல்ல ஒரு பல்பு கண்டுபிடிச்சவன் வந்து ஒரு மைண்ட்குள்ளே தீப்பந்தத்தினால ஏற்பட்ட ஆக்சிடென்ட்ஸை பார்த்துட்டு தான் எல்லாரும் இப்படி செத்து போகிறாங்களேன்னு கண்டுபிடிச்சது தான் பல்பு அப்படின்னு சொன்ன உடனே நான் எல்லா இன்வென்ஷன்ஸும் எதனால் கண்டுபிடிச்சாங்கன்னு போய் பார்க்கும்போது எல்லாம் மனிதாபிமானம் உள்ளவங்க தான் கண்டுபிடிச்சிருக்காங்க. உணர்வுபூர்வமாக உள்ளவன் தான் ஒருத்தர் இப்படி கஷ்டப்பட்டாங்களே, இனிமேல் இது நடக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு தான் கண்டுபிடிச்சிருக்காங்க. யார் காலம் வலிக்கக்கூடாதுன்னு தான் ஒரு கார் கண்டுபிடிச்சிருக்காங்க. ஸோ எல்லாமே உணர்வுள்ள மனிதர்கள் பண்ணது தான் அப்படின்றது புரிஞ்சுது. ஸோ எல்லா உணர்வுகளையும் நம்ம கொண்டாடுறதுனா வெறும் சந்தோஷம் மட்டும் கிடையாது, எல்லா உணர்வுகளையும் கொண்டு ஆடுறது பேர் தான் கொண்டாடுறது அப்படின்றது புரிஞ்சுது. ஸோ சந்தோஷமாக வாழணும், சந்தோஷமாக வாழ்கிறதுக்காக தான் நம்ம இந்த பூமியிலே வந்திருக்கோம். சந்தோஷமாக வாழும் போது மட்டும்தான் கடவுள் வந்து சந்தோஷமாக நம்ம படைச்ச ஒன்று சந்தோஷமாக இருக்குன்னு நினைப்பான். கவலையோடு இருக்கும்போது சிரிப்பான் அப்படின்றதும், நம்ம கவலையாக இருக்கும்போது இது வாழ தெரியாமல் கடந்து அழுதுட்டு உட்காந்துருக்குன்னு சொல்லிட்டு சிரிப்பான். நம்ம கொடுத்த பிரச்சனையை கூட ஹேண்டில் பண்ண தெரில அப்படின்னு சொல்லிட்டு சிரிப்பான்னு சொல்லிட்டு கடவுளுக்கும் நம்மளுக்கும் உள்ள அந்த புரிதல், கடவுள்னா என்ன, கடவுள் வந்து
கடவுளை வந்து ஒவ்வொரு விஷயத்துலையும் நன்றியோடு எப்படி உணர்றது, காலையில் எந்திரிச்சதுலேருந்து இந்த நாளை கொடுத்ததுலேருந்து இந்த வீடை கொடுத்தது, இந்த காற்றை கொடுத்தது, இந்த சாப்பாடை கொடுத்தது, இந்த உறவில் கொடுத்தது, இந்த இந்த ஒரு வேலை கொடுத்தது, இந்த காசை கொடுத்தது, இதை சம்பாதிக்கிறதுக்கான திறமையை கொடுத்தது, இன்னும் சம்பாதிக்கிறதுக்கான ஒரு எண்ணத்தை கொடுத்ததுக்கு, இன்னும் நல்லா வரணும் வாழ்க்கையிலன்ற அந்த அந்த ஒரு ஊக்கத்தை கொடுத்தது, இந்த மாதிரி ஒரு குருவை கொடுத்தது, எல்லாத்துக்குமே கடவுளுக்கு நன்றி சொல்ல ஆரம்பிச்சேன்னா அதுக்கு அந்த நன்றி சொல்கிறதுக்கு முடிவே கிடையாது. ஏன்னா இன்றைக்கி இந்த மாதிரி ஒரு கடவுள் நம்மளை வச்சிட்ருக்கும் போது நம்ம இப்படி அழுதுட்டோமே அப்படின்னு சொல்லிட்டு, இப்படி கவலையாக இருந்துட்டோமே, இத்தனை நாள் நம்ம வீண் பண்ணிட்டோமேன்னு எண்ணம் வந்தது. இப்போ நான் அழுகை எல்லாமே நன்றியில் மட்டும்தான் இருக்குது, கவலையில் இல்லை. ஏன்னா கவலைப்பட்டிருக்க தேவையில்லை. அந்த பிரச்சனையிலேருந்து எப்படி வெளியே வர்றது அப்படின்னு கடவுள்கிட்ட கேட்டிருந்தாலே அவனே ஒரு வழியை காட்டியிருப்பான். அதை ஜஸ்ட்டு நான் எடுத்துக்கிட்டு கடவுள் ஒரு பிரச்சனை கொடுக்குறான் அப்படின்னா அது நம்மளை திருத்திக்கிறதுக்கு, நம்ம ஏதோ ஒரு தவறு பண்ணுறோம் அந்த இடத்துல நம்ம திருத்திக்கிறதுக்காக மட்டும்தானே தவிர அதனால் நம்மளுக்கு எதுவும் தீங்கு கிடையாது, நம்மளை படைச்சவன் நம்மளை நல்லா பார்த்துப்பான் அப்படின்ற எண்ணத்தை கொடுத்தது வந்து என்னோடய குரு தான். அதே மாதிரி கடவுள்ன்ற விஷயம் தெரிஞ்சால் மட்டும்தான் நம்ம நல்லா இருக்க முடியும், தன்னை தெரியும். ஏன்னா என்னை படைச்சதே அந்த கடவுள் தான். அந்த கடவுள் என்னன்னு தெரிஞ்சுக்கணும் இல்லையா? அப்போ தானே எனக்கு சந்தோஷமாக இருக்க முடியும். கடவுள் தான் உச்சக்கட்டம், கடவுள் தான் எல்லாத்தையும் படைச்சி ஆண்டுகிட்டு இருக்கு, வெட்ட வெளியாக இருக்குது, ஒன்றும் இல்லாமல் இருக்குது. நம்ம எப்படி ஆணவம் இல்லாமல் ஒன்றும் இல்லாமல் ஆகிறது, எண்ணங்களற்ற நிலைக்கு எப்படி போகிறது அப்படின்றத இந்த பயிற்சியில் சொல்லி கொடுப்பாங்க. சொல்லி கொடுத்துட்டு கூடவே இருந்து வழி நடத்துவார். சும்மா ஒரு கிளாஸ் எடுத்துகிட்டு விட்டுட்டு போகிறதெல்லாம் இல்லைங்க. அவர் ஃபோன் நம்பர் இருக்கும், நீங்கள் சத்சங்கம் வந்து அவர்கிட்ட கேள்வி கேட்கலாம். உங்கள் வாழ்க்கையில் இதெல்லாம் பிரச்சனைன்னு சொல்லலாம், எனக்கு இதுக்கெல்லாம் தீர்வு கொடுங்கன்னு கேட்கலாம் அவர்கிட்ட. நான் என்ன பண்ணணும், எனக்கு ஒன்றுமே புரியலன்னு அவர்கிட்ட பேசலாம். அவர்கிட்ட எத்தனை தடவைனாலும் நீங்கள் வந்து அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு பேசலாம். ஸோ கூடவே இருந்து ஒருத்தர் உங்களுக்கு வழிகாட்டுவார். அவர்கிட்ட வந்துட்டு பேசும்போது வந்துட்டு அவருக்காக சொன்னாருன்னு நினைக்காம உங்களுக்காக அதை சொல்லியிருப்பார். ஒரு வார்த்தை ஒரு திட்டியிருந்தால் கூட அது உங்களுக்காக தான் சொல்லியிருப்பார் அப்படின்னு நீங்கள் யோசிச்சு பார்த்தீங்கனாலே உங்களுக்கு அதுக்கான தெளிவான அவரோட பேச்சு எப்பயுமே எப்படி இருக்கும் அப்படின்னா நம்ம நல்லதுக்காக தான் இருக்கும். எதிரில் இருக்கவங்க நல்லா இருக்கணுன்ற எண்ணத்தில் தான் அந்த வார்த்தை வந்திருக்கும். அது அவங்க திருத்திக்கணும்னு நினைப்பார். இல்லைன்னா அதுலேருந்து நம்ம அதுலேருந்து எடுத்துக்க வேண்டியது நம்ம நல்லா இருக்கணும்னு அவர் ஏதோ ஒன்று அதில் சொல்லியிருக்காரு, அதுதான் அவருக்காக அது பேசினாருன்னு நினச்சோன்னா நம்ம அந்த பாயிண்ட்டே லூஸ் பண்ணிடுறோம். அதனால் அவர் கூட இருக்கும்போது இவரை மாதிரி ஒரு குரு கிடைச்சதுக்கு வந்து நன்றியோடு இருக்கணும். அந்த கடவுளுக்கு நான் நன்றி சொல்கிற முதல் விஷயம் எனக்கு வந்து நன்றி எப்பயுமே நான் சொல்லுவேன் அப்படின்னா, இப்படி ஒரு குருவை காட்டி கடவுள் வந்து என்னை சந்தோஷமாக வச்சுருக்கான், எனக்கு தேவையானதை கொடுத்துருக்கான் அப்படின்னு இருக்க தான் நான் நன்றி சொல்லுவேன். முதல்ல நான் நன்றி சொல்கிற விஷயம் அதுவாக தான் இருக்கும். இல்லைனா இதோட வேல்யூவே தெரியாமல், கடவுளே என்னன்னு தெரியாமல் நன்றி இல்லாமல் வாழ்ந்துட்டு செத்தும் போயிருப்பேன். ஸோ இந்த நன்றியை கொடுத்த இந்த நன்றி சொல்கிற அந்த வாய்ப்பு, கடவுள் தான் என்னன்னு புரிய வச்ச அந்த குரு தான் எனக்கு கடைசி வரைக்கும் குரு. எனக்கு வாழ்க்கையில் எல்லாமே பண்ண முடியும், நல்லா வாழ முடியும், அந்த கடவுள் என்னை வழி நடத்துவான்னு ஒரு வாழ்க்கையில் ஒரு பெரிய தெளிவை கொடுத்ததும் என்னோட குரு தான். இந்த மாதிரி கேள்வி கேட்குறதுக்கான வாய்ப்பு கொடுத்ததும் என்னோட குரு தான். அவரை யாரையுமே மிஸ் பண்ணிடாதீங்க. எல்லோரும் சந்தோஷமாக இருக்கலாம். எல்லோரும் அவரை ஃபாலோ பண்ணுங்க, அவரோட உபதேசம் வாங்குங்க, அவரோட கிளாஸஸ்லாம் அட்டென்ட் பண்ண பாருங்கள். அப்படி ஒரு மனுஷனை நீங்கள் உங்கள் லைஃப்பில் இது வரைக்கும் மீட்டே பண்ணியிருக்க மாட்டீங்க. நீங்கள் சந்தேகப்படுறது எல்லாமே இது வரைக்கும் நீங்கள் அந்த மாதிரி மனிதர்களை மீட் பண்ணனால தான். எனக்கே ஆச்சரியமாக இருந்தது, இப்படி ஒரு மனுஷன் இருப்பாரா அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ வாழ்க்கையில் நம்ம சந்தோஷமாக இருக்க நம்ம நல்லா இருக்கணும்னு நினைக்கிறவங்க நம்ம கூட இருக்காங்க. நம்ம சந்தோஷமாக இருக்கிறது பிடிக்காதவங்க நம்மளை விட்டு விலகி போகிறாங்க. ஸோ இருந்தாலும் எனக்கெல்லாம் யார் மேலேயும் எந்த கோபமும் எதுவுமே கிடையாது. ஏன்னா என்னை நான் மதிக்க ஆரம்பிச்சிருக்கேன். என்னை மதிக்க ஆரம்பிச்சிருது யாருக்குமே பிடிக்கல அப்படின்னா அவங்க என் கூட இருக்க தேவையில்லைன்னு அவங்க முடிவு பண்ணிட்டு அவங்க போகிறாங்க. என் கூட நல்லா சந்தோஷமாக இருக்கணும்னு நினைக்கிறவங்க என் கூட இன்னும் இருக்க தான் செய்கிறாங்க. எனக்கு என்னோடய குரு என் கூட இருக்கிறதே எனக்கு ஒரு பெரிய கிஃப்ட், கடவுள் எனக்கு கொடுத்த ஒரு பெரிய ஒரு வரம். ஸோ அதை நான் எப்பயுமே விடாமல் பிடிச்சிப்பேன் அவரை. ஸோ உங்களுக்கும் இந்த வீடியோலேருந்து ஏதாவது இன்ஃபர்மேஷன் கிடச்சிதா எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம். நான் எதுவுமே இதை திட்டமிட்டு பேசலை, அப்படியே பேசுகிறேன். உங்களுக்கு ஏதாவது ஒரு கேள்விகள் ஏதாவது இருந்ததுன்னா நீங்கள் கமெண்ட்டில் போடுங்க. உங்களுக்கும் ஏதாவது எக்ஸ்பீரியன்ஸ் இருந்ததுன்னா நீங்களும் வீடியோஸாக போடுங்க.
ஐயாவோட ஏதாவது எக்ஸ்பீரியன்ஸ் இருந்ததுன்னா ரொம்ப ரொம்ப நன்றி. தேங்க்யூ.